ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மோட்டோ ராகாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்லி மாடிஃபைட். நான் வந்து மாடிஃபைட் சிவிக் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். நான் சொல்கிறது டீசென்ட்லி எல்லோரும் ரசிக்கிற மாதிரி ஒரு மாடிஃபைட் சிவிக் தான் இன்றைக்கி எட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் அவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாடிஃபிகேஷன்ஸ்க்கு நான் ஒரு ஃபேன்னே சொல்லலாம். ஸோ அவரை ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாக கேட்டு உங்கள் கார் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுங்கண்ணான்னு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வாங்கண்ணா. ஹாய், இவர் பேர் முகேஷ். இவர் தான் இந்த கார் ஓனரு. ஸோ இவர் தான் வந்து இவரை பார்த்தா நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சிவிக் வச்சுருக்கேன், சேம் பிளாக் கலர் தான் அப்படின்னு. ஸோ நான் சிவிக் எடுக்கிறதுக்கு காரணம் ஒரு மெயின் 99% மெயின் ரீசனே இவர் தான். இவரை பார்த்தா நானும் என் தம்பி இன்ஸ்பைர் ஆகி சிவிக்னு எடுத்தோம். ஸோ உங்களுக்கு ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜேடிஎம்ங்கிற கல்ச்சர்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ஜேடிஎம்னா ஆக்சுவலாக என்னென்னு தெரியாது. உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை காய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜேடிஎம் கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரை ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இந்த காரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்து சிவிக்னா ரொம்ப ஆசை. சரி, நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கூப்பாக இருக்கும். அது ஒரு ராக்கெட் ஃபீல் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது தெரியும். நம்ம சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காரும் பார்த்துட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லான்சர் பார்த்தீங்கன்னா லான்சருக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சிவிக் தான் பிடிக்கும். அது நம்ம ஒரு 90s கிட்ஸு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா யார்கிட்ட கேட்டிங்களோ அந்த சிவிக் தான் கொண்டு வருவாங்க. சிவிக், அதனால நீங்கள் சிவிக் எடுத்துருக்கீங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். கார் என்தூசியாஸ்ட் நிறைய பேர் இருப்போம். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு பைக் அண்ட் கார் என்தூசியாஸ்ட் தான். ஸோ காட் ஆஃப் கார்ஸ்னா ஜெர்மன் கார்ஸ்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் BMW காட் ஆஃப் கார்ஸ்னா ஜெர்மன் தான். பட் நீங்கள் ஜப்பான் அது நிறைய இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்டாவியா இருக்குது, BMW சீரிஸ் இருக்குது. லோ லெவலில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சிவிக்னு பர்டிகுலர் ஜப்பான் கார் சூஸ் பண்ணீங்க? சிவிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஓகே, ஜெர்மன் கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லோவாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஆல்ட்ரு வண்டி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி காராக இருக்கணும், ஃபேமிலியாகவும் இருக்கணும்னா சிவிக் தான். இதில் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் எக்ஸாஸ்ட் போடுறது அது எல்லாமே பண்ணலாம். நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபேமிலியோட எங்கேயுமே போலீஸ் பிடிக்காத அளவுக்கு நீட்டாக அந்த மாதிரி. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு டீசென்ட்லி மாடிஃபைட் கார்ஸ்னால் நம்ம அண்ணாவோட காரை சொல்லலாம். அதாவது இந்த ஏரியா நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான கார்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இந்த காரில் ரொம்ப அட்ராக்ஷன் எல்லோரும் திரும்பி ஹெட் டர்னர்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த காரோட அலாய்ஸ் தான் சொல்லுவேன். இந்த காரோட அலாய் டீட்டெயில்ஸ், என்ன பிராண்டு, என்ன இன்ச்சு, இதனால வந்து நீங்கள் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம ஸ்டாக்லேருந்து மாற்றும் போது ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிங்களா? இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மைலேஜ் சேம் எஃபெக்ட் இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுங்கள். இல்லை, இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து நான் வந்து 18 இன்ச் அலைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து HRCயோட பிராண்டோட அலைஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து லோ ப்ரொஃபைல் டயரும் போட்டிருக்கேன். லோ ப்ரொஃபைல் போட்டிருக்கேன். 18 இன்ச் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அடிக்கடிக்கு ஃபால்ட் வரும். என்ன ஃபால்ட்டு? நம்ம ஹைவேஸ்லேயே எங்கேயோ போகும்போது சின்ன நம்ம இந்தியன் ரோடுக்கு உங்களுக்கு தெரியும், சின்ன குழி இருந்தாலுமே டப்புன்னு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து பால் ஜாயிண்ட் வந்து கட் ஆகிடும். அந்த பால் ஜாயிண்ட் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வரும். அது வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தா 1200 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் நம்ம மாத்திரம் இருந்தால். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போயிட்டு எங்கேயா குழி இருக்குன்னு நம்ம பயந்து சடனாக பிரேக் அடிப்போம். அந்த பிரேக் அடிச்சு ஸ்கேட் ஆகிட்டே வந்து அந்த குழியில் விழுந்துருச்சுன்னா டயர் வந்து பல்ஜ் ஆயிரும். 18 இன்ச் டயர் வந்து பல்ஜ் ஆயிரும். அப்போ டயர் வந்து வேஸ்ட் ஆயிரும். புது டயராகவே இருந்தாலுமே பல்ஜ் ஆயிரும் அது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம வந்து 18 இன்ச் அலைஸ் போடணும், நம்மளுக்கு ஒரு லுக் இருக்கணும். நம்ம ஒரு ப்ரீமியம் கார் பக்கத்துலேயே கொண்டு போய் நிறுத்தினாலும் அவங்களும் இறங்கி நம்ம காரை பார்த்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோவாக ஓட்டணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஸ்லோவாக ஓட்டி மெயின்டைன் பண்ணணும்னா பைபாஸில் தான் ஓட்டணும். பைபாஸில் ஓட்டினா பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் ஓட்டலாம், ஆனால் ஸ்லோவாக ஓட்டணும். நமக்கு ஏற்ற மாதிரி ரேஷ் ட்ரைவர் நமக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஓட்டினோம்னா அதெல்லாம் வந்து அது வந்து நம்ம ஹைவேஸில் இருக்கலாம். ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராட் டயர்ஸ் போட்டு போகும்போது நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். ஸ்டெபிலிட்டி என்ன ஸ்பீடில் அதிகமாகும். ஆமாம், கார்னரிங் திருப்பும் போது 1 டிரைவ்லேயே அப்படியே அழகாக திருப்பலாம். அது அந்த அவ்வளோ ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். சூப்பராக ஓட்டலாம். ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் நான் இந்த வீடியோ கவர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, நானும் சிவிக் தான் ஓன் பண்ணுறேன். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ், ஸோ ஜெர்மன் கார்ஸ்ங்கிறப்ப கண்டிப்பாக ஹை மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஃபோர்டபுளாக இருக்கா இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கா? மெயின்டெனன்ஸ் பற்றி என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சிவிக் வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்கி ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் எப்படி, அப்புறம் ஃபியூல் எஃபிஷியன்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ நம்ம காலேஜ் படிக்கும் போது ஒரு பைக் வச்சிருப்போம், 4 lakhs பைக் எடுக்கிறாங்க. அதே செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிக்ல 4 lakhsக்குள்ள சூப்பர் வண்டி கிடைக்கும். 2011 மாடலு 9 மாடல்லேருந்து அதுக்குள்ளே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 month அப்படி போக போக நம்மளுக்கு பிடிச்ச டெஸ்ட்டில் இந்த ஸ்கர்ட் போடுறது, அப்புறம் அலைஸ் மாட்டுறது, அப்புறம் ஊஃபஸ் மாட்டுறது, ஸ்பாய்லர் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறது,
அப்படி நீங்க பார்த்தாலுமே ஒரு 6 மந்த்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 11,000 12,000 தான் மெயின்டெனன்ஸே செலவாகும். மெயின்டெனன்ஸ் செலவாகும். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸும் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அதை ஃபேஸ் இல்ல பண்ணிருக்கீங்களா? எலக்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நான் வாங்கி இது 4 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பவர் ஸ்டேரிங்கு, இந்த பவர் ஸ்டேரிங் ஆயில் லீக்கேஜ், அப்புறம் சில மேஜர் பார்ட்ஸ்லாம் பிரச்சனை வருதுங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துருக்கா? சிவிக்ல மோஸ்ட்லி எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து அந்த லீக் லைட்டா இருக்கு. லீக் இருக்கும். காய்ஸ் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. நீ ஒரு சிவிக் வாங்குற மாதிரி இருந்தா வாங்குங்க, நல்ல கார் தான். பட் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வாங்குறதுக்கு முடியும் இந்த பவர் ஸ்டேரிங் யூனிட் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்களாம் சிவிக் ஓனர்ஸ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். சொல்லுங்கண்ணா. இல்லை அது வந்து எப்படி இருந்தாலுமே ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆச்சு ஆயிடும். ஆமாம், நம்ம சிவிக்கு வந்து நம்ம செகண்ட்ஸ் எடுக்கும்போது. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வரும் இதுதான் வரும். ஆமாம், ஃபஸ்ட்டு கிளச் பிளேட் வரும். நீங்கள் எடுக்கும் போதே கிளச் பிளேட் நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். கிளச் பிளேட் ஃபஸ்ட் ஓனர் வந்து செகண்ட் ஓனர் வரும்போது கிளச் பிளேட் மாற்றி ஆகணும். அடுத்தது வந்து இந்த ஸ்டேரிங் பிரச்சனை தான் வரும். ஆமாம், ஆமாம். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது மட்டும் அதான் ஒன்ஸ் நீங்கள் சிவிக் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. பிகாஸ் நான் இது வந்து ஒரு 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 நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து ஒரு 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் கார் தான் நீங்கள் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க போகுது. சிவிக் இந்த மாடல் ஸ்டாப் பண்ணி 2010 ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இவ்வளோ வருஷம் அந்த ஒரு பார்ட் ரிலேபிளாக இருக்குன்னா இந்த கார்ஸ் வந்து நான் ரிலேபிள் தான் சொல்லுவேன். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலேபிலிட்டி குறைச்சலே கிடையாது. ஆமாம். நெக்ஸ்ட் இந்த காருக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு? என்னென்ன கிட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க? என்ன மாதிரி போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும்? இதெல்லாம் போட்டிங்கன்னா லோ குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு சிவிக்னு பார்த்தீங்கன்னாலே மியூகன் தான் ரொம்ப மியூகன் தான் வந்து வெரி ஃபேமஸ் गाइस, இட்ஸ் வெரி ஃபேமஸ். ஒரு இப்போ வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஃபார்மல்ஸ் போடுறதுக்கும் ஒரு கேஷுவல் ட்ரெஸ்க்கும் ஒரு லுக் இருக்கும். ஆமா ஆமா. அதுல வந்து ஒரு ஃபார்மல்ஸ் லுக் அப்படின்னா நம்ம மியூகன் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். மியூகன் நீங்க இன்னும் கொஞ்சம் ரகடா வேணும் அப்படின்னு பார்த்தா நிறைய சிஆர் செட் கிட்டு ஏகப்பட்ட கிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் பிடிக்காது ப்ரோ அதெல்லாம். அது வந்து மியூகன் தான் எனக்கு நானும் மியூகன் தான். அது எப்படின்னா ஒரு காலேஜ் பசங்க கொஞ்சம் ரகடா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, இந்த டெஃப் போட்டு நல்லா சவுண்டா இருக்கணும், நிறைய பேர் நம்மள பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கொண்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லுக் மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, ஒரு டீசெண்டா இருக்கும். டீசெண்டான ஒரு லுக்கா இருக்கும் அது. சரிங்க ப்ரோ, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு ப்ரோ? எங்கெங்கெல்லாம் நீங்க பார்ட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் பண்ணீங்க? அலாய்ஸ் இது எல்லாமே பெங்களூர் போயிட்டோம். பெங்களூர்ல தான் வந்து உங்களுக்கு என்ன அலாய், என்ன பிராண்ட் இது? இது HRC. இது HRC. ஸோ எந்த நாட்டோட பிராண்ட் இது, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அது ஜப்பான். இப்போ வந்து ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா லென்ஸோ 2-3 அலாய்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த பேட்டர்ன் லென்ஸோ பேட்டர்ன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த பேட்டர்ன் யூனிக்காகவும் இருக்குது. அதுக்கு தான் அந்த பிராண்டு கேட்டேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க, அதுக்காண்டி கேட்டுக்கிட்டேன். HRC பிராண்ட் தான் இது, நல்லா இருக்கும். இது என்ன காஸ்ட்? அது காஸ்ட் சொல்லுவாங்க. காஸ்ட் வந்து ஒரு 72 வந்துச்சு. 72,000. ஸோ நீங்கள் பிராண்ட் நியூவாக வாங்கி பிராண்ட் வேணும். என்ன நம்ம வந்து லோக்கல்ல இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இதே சேம் டிசைனு, ஆனால் பார்த்தீங்கன்னா HRC லோகோ இல்லாமல் அதர் பிராண்ட் மாதிரி வேற டிஃப்ரெண்ட்டாக புதுசாக போட்டு குவாலிட்டி கம்மியாயிரும். இப்போ நான் இந்த அலைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடில் போய் 2-3 டைம் டயர் வெடிக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் அலைஸ்ல ஒரு சின்ன பெண்டு கூட ஆனது. இன்னைக்கும் நாங்கள் 4 பேர் போயும் அதில் வந்து பெண்ட் ஆகல. டயர் போயிருக்கு, ஆனால் வந்து அலைஸ்ல வந்து ஒரு சின்ன டயர் ஆல்ரெடி ஒரு டேமேஜ் ஆயிருக்கு. புது டயர் ஒரு 4-5 டேஸ்லேயே டயர் வெடிச்சிருச்சு. ஆனால் அலைஸ் வந்து ஒர்த்து. உங்களுக்கு டயர் வெடிச்சாலுமே அலைஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சா தான் உங்களுக்கு காரோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். காரோட ஸ்டெபிலிட்டி. நீங்கள் அலாய்ஸ் பெண்ட் ஆகி உடஞ்சி போச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் ஆமாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது மட்டும் போட்டிங்கனாலே உங்களோட லுக்கு சூப்பராக இருக்கும்.